ஏன் மாமா, இந்த சோறு குழம்பு மாதிரி தான் நான் நம்மளும். எப்படி? நீ சோறு நான் குழம்பு ரெண்டும் ஒன்று சேர்ந்ததான் நான் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனால் ஒன்று, நான் டெய்லி ஒரு ஒரு குழம்புல சாப்பிட்ருக்கேன்னு. கொஞ்ச நாள் சமைச்சு கொடுக்காது எனக்கு. பட்டியலே, சோறு வந்து அண்ணி. சில நேரம் தேவைன்னு தோணும், சில நேரம் தேவையான்னு தோணும், சில நேரம் தேவையே இல்லைன்னு தோணும். இப்ப நீ என்னதானே சொன்ன? நான் என்ன சொல்றேன்? எது கோபாரு ஒன்னும் சொல்ல, கிரிக்காடு சொன்னேன். அம்மா தூங்குறியா? என்னமா? ஏய், என்ன கோழி ஏன் முட்டை போட்டு சொல்லு பார்க்கலாம். எனக்கு காலங்காலத்தில் தூணுங்குருள் எழுப்பி கேட்குற கேள்வி ஆயிடுது. இப்போ சொல்ல போறே இல்லையா? எனக்கு தெரியாது. ஏன்னா கோழிக்கு 1-2 போட தெரியாதுல்ல, அதனால தான் முட்டை போடுது. டைம் அது ஏறுமாடு. எவ்வளோ நேரம் தூங்குவ? அம்மா என்ன இந்த ஒரே சாப்பிடு. என்ன இப்படி இருக்கு? நீ சமைச்சது தாண்டி. என்ன முறைச்சா நீ சமைச்ச லட்சணம் அப்படி இந்த அப்படி தின்னு தோல. அம்மா என்ன? எங்க அப்பாவுக்கு 40 வயசுல வந்தது, எனக்கு 30 வயசுலயே வந்துருச்சு. என்னமாமா கவர்மெண்ட் வேலையா? அது கிடைச்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பின்ன வேற என்ன? பிபி சுகர் தான். நீ சாப்பிட்டது என்ன பிரயோஜனம்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி? அம்மா என்ன அர்ஜென்ட்டா ஒரு 500 ரூபாய் தேவைப்படுது, கொடுக்குறியா? நான் 500 ரூபாய் இல்ல, உனக்கு 1000 ரூபாய் தரேன். ஆனா ஒரே ஒரு தடவை நான் அழகா இருக்கேன்னு சொல்றியா? பரவாயில்ல, நான் வெளியில கடை வாங்கிக்கிறேன். ஹே கூகுள், என் பொண்டாட்டி எப்படி என் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது? உங்கள் தகுதிக்கு மீறி ஆசைப்படாதீர்கள். ஏன் மாமா, என்ன? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து எப்பெல்லாம் நீ சந்தோஷமா இருந்திருக்க? சொல்லி ஆகணுமா? ஆமா, கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சொல்லு. சொல்லுவானா? நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. இல்ல, பண்ண மாட்டேன். சொல்லு. சரி சொல்லு. இவ்வளோ தூரம் கேட்குறேன்னு சொல்கிறேன். சொல்லு. ஒன்று நான் தோணதுக்கு அப்புறம், இன்னொன்று நீ தோணதுக்கு அப்புறம். அப்படியே சொன்ன, எதுவும் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லு.